கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை இந்த 10வது மாதத்திலே வாழ்த்துக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் 9 மாதம் கடந்து விட்டோம், 10வது மாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்திற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. ஏசாயா 48:17 இவ்விதமாய் சொல்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை நடத்துவாராமா. இந்த மாதம் கர்த்தர் நம்மை வழி நடத்தும் மாதம். ஏன்னா பாருங்கள், இந்த வசனம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, பிரயோஜனமாக இருக்கிறத நான் உனக்கு போதிப்பேன், போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் தான் உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன். நீங்கள் இஷ்டம் போல் கேட்குற வழியிலெல்லாம் ஆண்டவர் நடத்த மாட்டார். பிரயோஜனமாக இருக்கிறத போதித்து நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற கர்த்தர் நானே. இந்த மாதம் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறார். பாருங்கள், உபாகமம் 28:9 வாசிக்கும்போது அங்கே ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை பார்க்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்படின்னா கர்த்தர் நீதியின் பாதையிலே நடத்துவாருங்க. பரிசுத்த ஜனமாக ஆண்டவர் தெரிந்து கொள்வார். என்ன அருமையான வாக்கு தத்துவம் பார்த்தீங்களா? இதெல்லாம் காட் கிவன் ப்ராமிசஸ் அன்டு அஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால கலங்காதீங்க. இந்த நம்பிக்கை தரும் வாக்கு எத்தனை ஆறுதலாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். முதலாவது இந்த உலகத்தினின்று நம்மை பிரித்தெடுத்து நடத்தினார், சமாதான வழியிலே நம்மை நடத்தினார். கடந்த நாட்களிலும் நமது துன்பங்களிலும் கூட நம்மை நடத்தினது போல இனிமேலும் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நாம் நடக்க வேண்டிய வழியை அவரே தெரிந்தெடுத்து நீதியின் பாதையிலே நடத்துவார். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவர் பார்த்துக்கொள்வார். நீதியின் பாதையில் தான் நடத்துவார். தவறான வழியில் நீங்கள் போக விடவே மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார் அப்படின்னு பார்க்கலாம். உபாகமம் 32:4 மோசே சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் எப்படிப்பட்டது, நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையும் ஆனவர். நம்முடைய இவ்வளோ நல்ல கர்த்தர் நம்ம தாறுமாறாக போகும்படி அனுமதிப்பாராங்க? இல்லை, நியாயமான வழியிலே நடத்துவார். அதே போல் 2 சாமுவேல் 22:31 நம்ம பார்க்குறோம். அங்கே தாவீது சொல்கிறார், எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது பாடியது என்று 1வது வசனத்தில் அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வழி உத்தமமானது. பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் நடத்தினா இப்படி தாங்க இருக்கும், உத்தமமான வழி. அதேபோல் 2 நாளாகமும் 6:27 நம்ம பார்க்க 2 Chronicles chapter 6:27 அதில் எழுதப்பட்டிருக்கு. பாருங்கள், சாலமோன் அவர் பாடுறார், தேவாலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்த போது செய்த ஜெபம் அது. அவர் செய்கிற ஜெபத்தில் என்ன சொல்கிறார்னா, பரலோகத்திற்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகி இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்திலே மழை பெய்ய கட்டளையிடுவீர். பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான ஜெபம் அது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 32:8 வாசிக்கும்போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 139:24 சொல்லுது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஆமாங்க, நாம் அப்படி ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 43:19 வாசிக்கும்போது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறேன். வனாந்திரத்தில்னா என்னங்க அர்த்தம்? வறட்சியான நிலையை கர்த்தர் மாற்றி வழியை உண்டாக்குவார். உங்கள் வாழ்க்கை வறண்டு போயிருக்கா? ஐயோ என்னங்க, எவ்வளோ சம்பாதிச்சாலும் தொப்பல் பையில் போடுற மாதிரி இருக்குது,
ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் போய்கிட்டே இருக்குது, எங்கே தான் போகுதுன்னு தெரியல. ஆனால் என் அருமையான தேவ பிள்ளையை, உன் வறட்சியான நிலை ஆண்டவர் மாற்றுவார். வனாந்தரத்திலே தண்ணீர் தடாகம் உண்டாகும், வனாந்தரத்திலே வழி உண்டாகும். கர்த்தர் அப்படி செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 1:79 வாசிக்கிறோம். அங்கே சகரியா யோவான் ஸ்நானகன் பிறந்தபோது சொல்கிற வார்த்தை அது. சகரியாவுக்கு ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை கொடுத்தாரு. ஆனால் அந்த யோவான் ஸ்நானகன் பிறந்தபோது என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அருணோதயம் சொன்னால் வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து. அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் என்று பார்க்கிறோம். எவ்வளோ சூப்பர் நேச்சுரல் வேர்டு பாருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையிலையும் பிரச்சனையை பார்க்காதீங்க, வனாந்தரத்தை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்கள். அவர் வழி நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல, அவர் நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஏசாயா 55:9 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள், உங்கள் வழிகளில் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது. அதே போல் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் என்ன செய்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது என்று அழகாய் அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். நம்புறீங்களா? இன்னைக்கே ஆண்டவர் வழிநடத்தும் மாதம் என்று டிக்ளேர் பண்ணி இந்த மாதத்தில் காலடி எடுத்து வையுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் வழிநடத்தும் மாதம் October 25, the month of God's guidance. ஆண்டவர் நடத்துவார். நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களை ஒப்படைக்கிறோம், நீங்கள் நடத்துங்க, உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டோம், இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். God bless you. எங்கள் முகவரி: தரிசன தேவசபை ஜெப வீடு, 70 வைட் தெரு, செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோவை 23, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9441108009. மேலும் விவரங்களுக்கு 9620555872 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். Our address: Vision Church of God Prayer House, 70 White Street, Chettipalayam Road, Pothano, Coimbatore 641023, Tamil Nadu, South India. Mobile number 9431100809. For more details, contact us through WhatsApp. Our WhatsApp number 9629055872. உங்கள் ஜெப தேவைகளை info@visionchurchofgod.com என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள். மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நன்றி. Kindly mail your prayer request to info@visionchurchofgod.com. Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.